என்பதை மறந்து விடாதபடிக்கு இவைகளை நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒரு புதிய அபிஷேகங்கள் மீது ஊற்றப்படட்ட ஆண்டவரே, பந்தி பரிமாற வந்தவர்களுக்குள்ளே எத்தனை பெரிய அபிஷேகம் ஆண்டவரே, முறைமையை உடைத்தெறியத்தக்கதாக அத்தனை ஆழத்திலே தேவனை கண்ட ஒரு மனுஷனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில இன்னும் ஆழங்காண முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, ஏதோ தேவைகளுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காகவோ தேடுகின்றவரை போல இராதபடிக்கு நாங்கள் கடைசி ஜெனரேஷன் ஆண்டவரை கர்த்தரை பார்க்கத்தக்கதாக ஒருவேளை இந்த தருணம் எங்களுக்கு கிடைத்திருப்பதை நாங்கள் நினைத்து பார்த்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, உண்மையுள்ள தேவன் தாமே எங்கள் கரங்களை பிடித்து கண்ணின் பணி போல கூட நடத்தி வருகிறது. நாங்கள் காணாத பரலோகத்தை காணத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு முன் நடத்தியும் செல்கின்றேன் ஆண்டவர். அதை நினைத்து புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் செயல்படத்தக்கதாக எங்கள் பார்வையெல்லாம் பரத்துக்கு நீராய் நோக்கி இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவகரத்திலே தாழ்த்தி தலைமட்டமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய அழகு ருசி பாருங்க. 16,000 பேர்களிலே சிறந்தவர், நீரின் புஷ்பம் என்று அவரை சொல்லப்படுகிறது. அவரை போல ஒரு அழகுள்ள ஒருவன் எல்லாம் ஒப்பு கொடுத்து சொல்லப்படும். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, சேனைகளின் கர்த்தராம், மகிமையின் ராஜாம்,
பண்ணீங்கன்னா அவர் கல்வாரி மேட்டில மலை மேல ஏறி போய் ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாரு? என்ன மீட்டாரு. அல்லேலூயா. அப்படி நான் உணர்ந்துட்டேன்னா அவர் பார்த்து எத்தனை மாடியா இருந்தாலும் ஏறி போவேன். அல்லேலூயா. நாங்க இருக்கிற சபை, நாங்க முன்னாடி வளர்ந்த சபைலாம் 3வது மாடியில இருந்துச்சு, அதுவும் மொட்டை மாடியில இருந்துச்சு. அல்லேலூயா. அதையே நாங்க தயங்காம என்ன பண்றோம், 8 மணிக்கு 8, 8:30க்கெல்லாம் இங்க 8:30 மணிக்கு இல்ல, அங்க சபை முன்னாடி நடக்கும். 7:30 மணிக்கெல்லாம் நாங்க என்ன பண்றோம், அங்க போயிடுவோம். 3வது மாடியில ஏறும்போது கூட எங்களுக்கெல்லாம் எனக்காக கல்வாரி மேட்டுல அவ்வளோ தூரம் ஆண்டவரே ஏறிமே என்ன மீட்டியே இந்த இடத்துல நான் வரமாட்டேன். 9 மணிக்கு பேசலாம் வர பாருங்க, ஒரே ஆடி போய் 50 கிலோமீட்டர் தாண்டி உணர்வு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரே ஒரு நாள் தாண்டா, நான் ஆண்டவருக்காக 1 மணி நேரம் கூட கொடுக்க முடியாதா? அல்லேலூயா. அதை நினைச்சு பாருங்க, கல்வாரி மேட்டுல எனக்காக சும்மா ஏறல, நம்ம ஒரு பைபிளை தூக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். 150 கிலோ சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கடந்து செல்கிறார். எதற்காக? மீட்டு எடுக்கணும், எப்படியாவது அவருடைய சாயலாய் நீ நான் மாற்ற பண்ண அந்த உணர்வு, அந்த அன்பு இருந்துச்சுன்னா நீங்க வெளியே அந்த சுத்திகரிப்பு வராங்க, அவர்களை காட்டில நம்முடைய சத்தம் எங்க கேட்டிருக்கோம். பார்த்துங்க, இத்தனை காரியத்துக்கு இத்தனை ஜனங்கள் இருந்த போதிலும் நம்ம சத்தத்தை காட்டினோம். அவரை அனுப்புவீங்க, இந்த இடத்துல ருசி பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்க. அதை ருசி பார்த்தபடியினால்தான் ஸ்டேவானுக்கு வந்து எந்த காரியமும் தெரியல. அல்லேலூயா. நம்மளையும் தாழ்த்து ஆண்டவரே, கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம், என்னை நேசித்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டவரே, என் மனவாளனே, எத்தனை பேர் சொல்லுவீங்க மீட்டவரே. ஆக்சுவலி இன்னைக்குதான் ஒரு லவ் செய்யும், உங்க மனவாளனை பார்க்க வரீங்க. எத்தனை பேர் வெறும் கையோடு கூட வந்தீங்க? ஒரு பக்தன் சொல்லுங்க, வெறும் கையோடு பரலோகத்தில் வந்தீரேன் இயேசு நாதா. மனவாளனை பார்க்க வரதுக்குன்னா என்ன பண்ணிருப்பீங்க? வாணி பசங்க கேட்டதான் சொல்லுவாங்க, ஏன்னா அதிகமா செலவு பண்ணி யாருதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லுவேன், பாஸ்டமா கேட்டு பாருங்க, நான் அவர்களை நேசித்த காலத்துல ஒரு பபுள் கம் வாங்கி கொடுப்போம், ஒரு வாட்டர் பேக் வாங்கி கொடுப்பேன், இதுதான் செலவு. ஆனா பாஸ்டமா நிறைய வாங்கி கொடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க, 750 ரூபாய் அப்படியே. அதை நான் இன்னமும் வச்சுக்கிறேன். இப்ப யாரு அதிகமா செலவு பண்ணது? செலவு பண்ற மாதிரி பாவலா பண்றதுனாவோ பிரதர்ஸ் தான். ஆனா உண்மையா செலவு பண்றதுனா வீட்டுல திருடி எடுத்து கொள்ளையிட்டு அப்படின்னு பண்ணது யார்தான்? அந்த மனவாளனை காட்டிலும் இந்த மனவாளன் சிறந்தவர். அல்லேலூயா. அவரை காட்டிலும் இவர் அதிகமா நேசிக்கணும், அதிகமா. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, எனக்காக கல்வாரி மேட்டில் எத்தனை பேர் ஏறுவாங்க, அவ்வளவு தூரம் எத்தனை பேர் போவாங்க. ஆனா எனக்காக ஏறி எப்படியாவது என் மகன் ரட்சிக்க பண்ணணும், என் மகன் ரட்சிக்க பண்ண நினைச்ச அந்த அன்பை நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த அன்பெல்லாம் சும்மா. அல்லேலூயா. எல்லாம் கொடுத்து கல்வாரி மேட்டினை கொல்கதாவிலே என்னை நேசித்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்ட அந்த அன்பை நினைக்கிற ஆண்டவரே, தேவன் தாம் இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட பேசுகிற கர்த்தருடைய சத்தம் எங்களை இதோ தகப்பனை தேவனுக்கு பிரியமாய் நடத்தி விட ஆண்டவரே. இனி இதோ தகப்பனை நாங்கள் துடிக்கின்ற எக்காலத்தை போல என் ராஜாவுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக, ஒரு நாள் வானத்தின் நகரத்திற்கு கடந்து செல்லத்தக்கதாக எங்களை தாழ்த்துகின்ற ஆண்டவரே. போராட்டங்களும் நிந்தனைகளும் உண்டுதான். நான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினே போயினே இருப்பேன். நான் ஒரு நாள் என் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ஜீவனின் கிரீடம் எனக்காக அது ஆயத்தமாக இருக்கும், அதை மனவாளனே தரப்போகின்றார் என்ற அந்த சிந்தை எனக்குள்ளே வருமானால் இங்கு பார்க்கிற எல்லா காரியமும் என் பார்வைக்கு குப்பையை போல தோணும். அதனால பவுல் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எல்லாத்தையும் சொல்றாரு. நாம ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நல்ல போராட்டத்திலே பங்கெடுக்கத்தக்கதாக எங்களையும் பழக்க வைத்துக் கொண்டு வருகின்ற உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய வல்ல வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும், அது வறண்டு கிடக்கின்ற நிலத்தையும் தேவனுக்கு பிரியமாய் மாற்றி விடட்டும். அல்லேலூயா. கருத்தலை தாழ்த்துகின்ற
சத்தத்தின் அடியை மறைத்து நீங்க பேசுங்க. இப்ப ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபக்கிறீங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எடுத்து மறுபடியுமாய் அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 7வது அதிகாரத்தின் 55வது வசனத்துக்கு நேராக உங்களை மறுபடியும் நடத்தவும். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. என்ன புரிஞ்சீங்க? ஒரு மனுஷனுடைய முடிவு பூரணப்பட போகின்றது. ஒருவேளை சின்ன வாலிபன் தான், வாலிப மகன் தான், தன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அவன் வாழ்க்கையில ஊழியத்தின் தாகத்தோடு கூட கடந்து வந்தவன். ஹல்லேலூயா. ஊழியத்தின் ஒரு தாகம் அவனுக்குள்ள. எப்படியாவது இங்க பந்தி பரிமாறும் போதே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு இது போல ஸ்பீக்கர் இல்ல, மைக் இல்ல, எதுவும் இல்ல. பிரசங்கம் ஒரு மனுஷன் தனியா பேசிட்டு இருப்பான், மலை பிரசங்கம் தான். ஹல்லேலூயா. ஆனா சத்தத்தை கவனமாய் கேட்ட ஒரு ஸ்தேவான் மீது தேவனுடைய கிருபையின் வரங்கள் இறங்கி கடந்து வந்தது. ஒருவேளை ஆவியின் அபிஷேகம் அவனை நிரப்பினது. ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்தார். பற்பல பாஷைகளை பேசுகின்றவர் மத்தியில் இவரையும் பேசத்தக்கதாக ஒரு நாட்களை தேவன் முன்குறித்திருந்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவன் பேசுகின்ற மனிதன் எல்லாம் ஒருவேளை வேதத்தை கற்றறிந்தவர்களுக்கு முன்பாக பேசுகையில் தேவன் பயந்து விடவில்லை, நடுங்கி விடவில்லை. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி பேசினான். வேதம் சொல்லுகிறது என்னென்று, தேவ தூதனை கொண்டு நீங்கள் நியாயம் பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்று யாரை பார்த்து பேசுறான்? யாரை பார்த்து பேசுறான்? கற்று அறிந்தவர்களை பார்த்து பேசுகின்றான். இப்பதான் உள்ள என்றானாரு, இப்பதான் உள்ள வந்தாரு, கொஞ்ச நாட்கள் தான் வந்துச்சு. ஆனா தேவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். என் பார்வையெல்லாம் பரலோகத்தை நோக்கி இருக்குமானால் இந்த பூமிக்குரியதை நான் பார்க்க மாட்டேன். இந்த பூமிக்குரியது எனக்கு மேன்மையா தெரியாது. பூமிக்குரிய காரியம் எல்லாம் என் பார்வைக்கு ஒருவேளை வெறுமையா தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்கறதும் பெருசு. எனக்கு ஒரு பைக் வேணும்னா அது பெருசு என் பார்வைக்கு. எனக்கு ஒரு வீடு வேணும்னா அது பெருசு. எல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா எதுவுமே நிலையில்ல. நான் எதையும் கொண்டு போக முடியாது. எத்தனை பேர் நான் வாங்கின பைக்கை கொண்டு போவேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் நான் கட்டி வச்சிருக்கிற காரியத்தை திரும்ப சொல்லுவீங்க? எத்தனை பேர் நான் சேர்த்து வச்சிருக்கிற பொக்கிஷத்தை தான் என்னோடு கூட? மகா அலெக்சாண்டர் மரித்து போனாலே அவன் எத்தனையோ நாடுகளை கைப்பற்றினவன் தான், வீரத்தில் சிறந்தவன் தான். அவனுடைய யுத்த தந்திரங்கள் மற்ற யாருக்கும் புரியாமல் இருந்தது. அத்தனை பெரிய காரியத்தை செய்து முடித்த மகா அலெக்சாண்டர் சொல்கிறார், சிறந்த மருத்துவர்களின் மரணத்திலே வரட்டும், என் பொண்ணும் பொக்கிஷங்களும் வரட்டும், என் கரங்கள் நிறைய விரிக்கப்பட்டிருக்கட்டும், நான் எதையும் கொண்டு போகவில்லை. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த ஓடுறேன். ஆனாலும் ஜீவன் என்ன பண்றேன்? நஷ்டப்படுத்தி கொண்டுட்டே இருந்தா இருக்கிறேன். ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை செய்கின்ற போதும் செவி கொடுப்பதில்லை, தேவனை தேடுவதில்லை, தேவ சித்தத்தை செய்வதில்லை, தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்பது இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் நீங்க கேட்கறதுல என்ன பண்ணும்? எப்படி செய்வாரு? ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகின்றவர்களை என்ன பண்ணுவேன்? எப்ப தேடுறீங்களோ அப்பதானே கண்டறிவீங்க. எங்கள் தேவைகளுக்காக மட்டும் தேடி வருவீர்களானால் நிச்சயமா கண்டறிய மாட்டீங்க. அந்த தேவைகள் உங்களுக்கு பூரணப்படுத்தப்பட்டால் ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளுகின்றவர் அல்ல. நாங்களும் சேர்த்துக் கொள்றாரு. ஆனா நம்ம உறவுகள் அவரோடு கூட எப்படி இருக்குதுன்னு அதையும் ஆராய்ச்சி பார்க்கிறாரு. உறவு நன்மையா இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மட்டும் இல்ல, உங்களை நடத்தவும் வல்லவரா இருக்கிறார். உங்கள் உறவுகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால், ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமில்லாம தான் வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் பார்க்கிறார், உங்க உறவு எப்படி இருக்குதுப்பா,
ஆரம்பத்தில் வந்தீங்க, ஏதோ காரியம் போராட்டம் இந்த வந்தீங்க. ஆனா இப்போ உங்க உறவு தேவனோடு கூட எப்படி இருக்குது? மரணத்தை மாற்றினார், நிந்தனையை மாற்றினார், துக்கத்தை மாற்றினார். உன் துக்கம் சந்தோஷமா மாறத்தக்கதாக உன் வாழ்க்கை சமாதான தாவரமாக தான் போகுது. ஆனா கர்த்தரை எந்த அளவுக்கு தேடிக்கொண்டு இருக்கிறோம்? ஒரு மனுஷன் அவனுடைய முடிவு அநேகருக்கு கர்த்தரை காண்பித்து கொடுக்கிறது. அவனுடைய முடிவு அநேகர் மத்தியிலே பேசப்படுகிறது. அவனுடைய முடிவு பூரணத்தை அங்கே நிறைவேற்றத்தக்கதாக இருக்கிறது. அவனுடைய முடிவு அநேகரை எழுப்பி கொடுக்கிறது. ஆழத்தை அவன் பேசக்கூடிய அளவுக்கு சத்தியத்தை கற்றுக்கொண்டான். நம்ம இங்க எத்தனை வருஷமா வரீங்க அப்படின்னு கேட்டு வச்சுக்கோ, முதல்ல கல்வி கொண்டு நாம தான் ரொம்ப பழசு. பக்கத்துல கை விட்டு சொல்லு, பழசா இருந்தாலும் உள்ள புதுசா ஒரு காரியத்தையும் காணுமே. அல்லேலூயா. நம்ம கச்சாடி நமக்கு தெரியல, வந்து நம்மளை பாக்குறவங்க என்ன பண்ணாங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இனிமையாய் மாற்றி உள்ள அல்லேலூயா பலிபீடத்துல நிக்க வச்சு அழகு பார்க்கறது உங்க அப்பா இல்ல, உங்க அம்மா இல்ல, உன் உறவுகள் இல்ல, உன் நண்பர்கள் இல்ல, நீ அறிந்தவர்கள் இல்ல, நீ நேசிப்பவர்கள் இல்ல, உன்னை நேசிக்கிற ஒருவரே. அல்லேலூயா. வெளியே இருந்த கச்சாடிய பார்த்த முதல் நபர் அவரே. இவங்க எல்லாம் பார்த்தாங்க, பார்த்தாங்க. என்னிடத்துல நன்மை இருக்கும் முட்டன் என்ன பார்ப்பான். அது சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நான் பார்க்கிற உறவுகளோ, நான் பார்க்கிற நண்பர்களோ என்னிடத்துல இருப்பதை மட்டும் தான் பார்க்கக்கூடிய. ஆனா என்னை பார்க்கக்கூடியவர் அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், என்னிடத்துல இருப்பதை பார்ப்பது யாரு? மனுஷன். என்னிடத்துல இருப்பதை பார்ப்பவன் மனுஷன், என்னையே பார்ப்பவர் என் தேவன் தான். உண்மையான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. கவனண்டுக்குள்ள கொண்டு வர்றாரு, புதிய சிருஷ்டியா மாத்துறாரு, புதிய காரியம் உனக்குள்ள பிறப்பிக்க செய்யறாரு. அல்லேலூயா. இது எந்த மனுஷன் செஞ்சான்? புதுசு புதுசா அவங்கிட்ட பிளான் பண்ணி கொள்ளாடிப்பான். அல்லேலூயா. புதுசா இன்னைக்கு ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணா, எப்படியாவது கறந்துட வேண்டியிருக்கான். அப்பயே நீ நினைச்சுக்கோ, உன்னை எந்த இடத்துல வச்சுக்கிறான். அல்லேலூயா. இந்த மாடுகள்லாம் என்ன பண்ண தெரியுமா, வீட்டுக்குள்ள வைக்க மாட்டோம். எங்க வைப்போம்? பின்னாடி ஒரு கொட்டா கட்டி. ஏன்னா அது கறப்பதற்கு தேவைப்படுகிறது. கறவை மாடுகளும் இங்க என்ன பண்ணதான் செய்யுது, பயங்கரம். மனுஷ வார்த்தைக்கு பயங்கரம், தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்கன்னா அவரை தேடுதல் இன்னும் அதிகமா இருக்கும். ஸ்தேவான போல நீங்க வசனத்துக்கு நேரம் உங்களை வழி நடத்தினா, இன்னைக்கு ஸ்தேவானை முடிச்சு சில காரியங்களை உங்கள் மத்தியில சொல்லி, அதுக்கு முன்னாடி ஸ்தேவானை குறிச்சு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. அவருடைய பேர் ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? கிரேக்க பாஷையில அவரை கிரீடம் என்று சொல்கின்றார்கள். அல்லேலூயா. கிரீடம் சூட்டப்பட்டவரா? அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்? அவர் கிரீடம் சூட்டப்பட்டவர். அவர் நல்லா தெரியும், ஒரு நாள் மரித்து நான் பரலோகத்திலே கடந்து செல்வேன். எல்லா குமாரனை மட்டும் தான் பார்த்தாங்க, ஸ்தேவான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறாரு. பிதாவின் வலது பரிசத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற நின்று கொண்டிருக்கிற குமாரனை பார்த்தாரு. யார் பரலோகத்துக்கு ஓடல என்று கொடுக்கிறது யாருதான்? இயேசுவானவர் ஜீவ கிரீடத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்வாரு, நல்ல போராட்டத்தை போராடினே, விசுவாசத்தை காத்துக்கொண்டு இன்று முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நீதி உள்ள நியாயாதிபதி எனக்கு தருவார். பவுல் சொன்னார் இல்லைங்களா? ஆனா ஸ்தேவானு அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னாடியே அங்க பரத்துல இருக்கிற பிதாவை கண்டு விட்டார், அவருடைய மகிமையை கண்டு விட்டார், குமாரனை கண்டு விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உணர்வில்லாதபடிக்கு இருக்க வேணும். உணர்த்தப்பட்டவர்களாய் தேவனை பார்க்கத்தக்கதாக எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, ஆண்டவரே ஸ்தேவானை போல ஒரு கண்களை கொடுங்க ஆண்டவரே,
பார்வை பலத்துக்கு நேராக இருக்கத்தக்கதாக, பரலோக மகிமையை காணத்தக்கதாக, தேவ பிரசன்னத்தை உணரத்தக்கதாக, தேவனோடு கூட இணைக்கப்படத்தக்கதாக. எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, உலகத்தை பார்க்கறதுக்கு அழக போகுதுன்னு கேட்குறீங்க. அழகு என்ன அற்று போகும், வெளி ஏமாற்றும். நீங்க பாக்குற எல்லாம் நம்மளை ஏமாத்தும். பக்கத்துல கைப்பிடிச்சு பிள்ளையா இருந்தாலும் ஏமாற்றும், பொண்ணா இருந்தாலும் ஏமாற்றும், அப்பாவா இருந்தாலும் ஏமாற்றும், அம்மாவா இருந்தாலும் ஏமாற்றும், உறவா இருந்தாலும் ஏமாற்றும், நண்பரா இருந்தாலும் ஏமாற்றும். அழகு ஒரு நாள் அற்று போகும், நம்ம எழில் ஏமாற்றும். இப்படின்னா இருக்க முடியாது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, அல்லேலூயா, அதனால 20 வருஷம் கழிச்சு போனா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு எனக்கு கேரண்டி கிடையாது, அதையும் நான் சொல்லுவேன். நாளை விடுவதை பார்ப்பது தேவ கிருபை, அதை நான் உணர்ந்து இருக்கிறேன். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, இந்த கேள்வி இப்படியே இருக்காது, இந்த மகன் இப்படியே இருக்காது. அல்லேலூயா. மற்றவர் மரணத்திற்கு முன்னாடி நம்ம தேவன் உயர்த்தி நிற்க வைத்து மாட்டது இல்லாதபடிக்கு சொன்னாரு, கிருபையினால் அவரை நடத்தி கொள்வதற்கும். இல்லாம வாழ முடியாதையா, அவர் கிருபை இல்லாம வாழ சொல்லுவோம். அவர் கிருபை இல்லாம அவர் கிருபை இல்லாம அந்த உணர்வு வந்துச்சு வச்சுங்க, நம்ம அறியாமல அவரை மகிமை ஆண்டவரே, நாங்க துக்கம் ஆண்டவரே, நாங்க நிலப்பதற்கும் ஆண்டவரே, நீங்க உங்க சமூகத்திலே கிட்டி செய்வது கிருபை. அல்லேலூயா. கிருபையில்லாம வாழவே முடியாது. அதனாலதான் கிருபை. ஆண்டவரே உன்னை கிருபை எனக்கு போதும். பவுல் சிறைச்சாலையில் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த முள் எடுக்க கூடுமானாலும் எடுங்க ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. இன்னைக்கு கிருபை கிடைக்காம எத்தனையோ ஜனங்கள் நம்ம அதை எதிர்பார்க்கிறோம், இதை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல கைகளுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, கர்த்தருக்குள்ள எவைகளை கற்றுக்கொண்டீர்கள்? அல்லேலூயா. எவைகளை கற்றுக்கொண்டோம்? ஸ்தேவானுக்கும் இயேசுவானவருக்கும்
ஸ்தேவானுக்குள்ள ஒரு 3 சம்பந்தமான ஒரு 3 முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? 3 விஷயம் இயேசுவானவருக்கும் ஸ்தேவானுக்கும் ரொம்ப பொருந்தக்கூடிய 3 விஷயம் தெரியுங்களா? சொல்லுங்க. இயேசப்பா போல அவங்களை மன்னிச்சாரு. வெரி குட். அடுத்தது அவ்வளவுதான். எப்பவுமே வானத்தை நோக்கி பார்த்தாரு. இல்ல, அவர் சிலுவை மரணத்திற்கும் ஸ்தேவானுக்கும் சம்பந்தம் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. என்ன? பிதாவை நோக்கி பார்த்தாரு. அவர் நகரத்துக்கு புறம்பா இயேசுவானவரை எப்படி கொண்டு போய் கல்வாரி சிலுவையில அறைந்தார்களோ அதே போலதான் ஸ்தேவானையும் நகரத்துக்கு புறம்பா கொண்டு வந்து கல்லினாலே அடிக்கிறாங்க. 2 பேருமே புறம்பாக்கப்பட்டாங்க. அவரும் இயேசுவானவரும் சொன்னாரு, பிதாவே மன்னிங்க. ஸ்தேவானும் சொல்றாரு, பிதாவே மன்னிங்க. அவரும் என் ஆவியை உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஸ்தேவானும் சொல்றாரு, என் ஆவியை உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசுவின் சாயலாய் ஸ்தேவான் மாற்றப்பட்டார். இயேசுவின் சாயல் உள்ள வந்துச்சு. அப்படியே மன்னிக்கிற தன்மை வந்துச்சு. நீங்க மன்னிக்க மாட்டேன்றோம். பெரிய ப்ராசஸ் பிரதர். அவன் மூஞ்சில முடிக்கிறத காட்டிலும் அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். மன்னிக்கவே மாட்டேன்ற பத்தியா நீ? அல்லேலூயா. ஸ்தேவான் கல்லெறியும் பொழுது கூட மற்றவரை மன்னிக்கிற குணாதிசயம் இயேசுவானவரை காண்பிக்கிறார். பிதாவே இவர்கள் மன்னியுங்க, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள் என்று இயேசுவானவரை காண்பிக்கிற அந்த பக்குவத்துக்குள்ளாக ஸ்தேவான் எப்படி வந்தாயா? தேவனை தெரிஞ்சு கொண்டாரு. தேவன் மீது வைத்திருந்தா அந்த ட்ரூத் லவ். லவ்லயும் கூட என்ன லவ்? தேவைகளுக்காக சில லவ் இருக்குது, தேவையானது சில லவ் இருக்குது, சோ காட்டுற சில லவ் இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையை மட்டும் தான் காட்ட முடியும். ஏன்னா உன் அன்பை அவர் கரெக்டா அடைஞ்சிருவாரு. மனுஷன் பாக்குற விதமா பார்க்க மாட்டாரு. நம்ம ஆர்ட் போட்டு கட்டாரு, ஆர்ட்டியே காட்டுவாரு. அல்லேலூயா. உன் ஆர்ட்ல என்ன இருக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அழகா காட்டிடுவாரு. நீ அவர்கிட்ட ஆர்ட் வரைஞ்சு காட்ட தேவையில்ல. அவரே உன் ஆர்ட் எடுத்து என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. அப்ப பாத்துங்க, நம்ம அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? நான் உங்களை தான் நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க அங்க போய் பேசுனீங்கன்னா ஆண்டவர் ஆர்ட் எடுத்து எந்த இடத்துல நேசிக்கிறேன் காட்டு. சிலருக்கு ஆர்ட்டே இல்ல, கடை கொடுத்துட்டு பிரதர் இங்கே. இப்ப வச்சுக்கிறதுலாம் யார் ஆர்ட் தான்? யார் ஆர்ட்? அல்லேலூயா. ஒரு நாள் ஆபரேஷன் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஓபனர் சர்ஜரி பண்ணும் போது பார்க்க வைக்கணும். அப்பதான் இனி வாழ்க்கையில ஆர்ட்டே வரவே மாட்டீங்க. இனி இப்படியும் காட்ட மாட்டேன், இப்படியும் காட்ட மாட்டேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த ட்ரூத் லவ் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன். ஏன்னா நேசிச்சீங்கன்னா கிட்ட வந்துனே இருப்பீங்க. ஆண்டவரே கிட்டி சொன்னோம் பத்தி பரிமாற வந்தவனுக்குள்ள அந்த அன்பு ட்ரூத் லவ். ஆண்டவரே எப்படியாவது உனக்கு கிட்டி சொன்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேதத்தை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சோம். அந்த சத்தத்தெல்லாம் கேட்டோம். ஓ, இதுக்கு முன்னாடி இது நடந்தது, இதுக்கு முன்னாடி இது நடந்தது, இதுக்கு முன்னாடி அவன் 7 பேரை பத்தி நீங்க பேச போறான். 7 பேரை பத்தி பேச போறான். ஆனா 7 பேரை பத்தி உனக்கும் எனக்கும் தெரியாத ரகசியம் அவனுக்கு தெரியும். ஏன்னா தேவன் மேல இருக்கிற அன்பு. ஆண்டவரே உன் ஹிஸ்டரியை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கிறேன். ஆண்டவரே வேதத்துல எப்படியெல்லாம் உனக்காக காத்திருந்தார்கள், உன்னை பார்க்க ஏங்கினார்கள், உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டாங்க என்பதை நான் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக இந்த தருணத்தை கொடுத்திருக்கிற என் மரணத்தின் முடிவு கூட அடுத்தவருடைய சிந்தையை தேவனுக்கு நேராக திருப்பிடட்டும். உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒருத்தருக்கும் கர்த்தரை சொல்ல. ஆனா பாட்டு போடுவோம். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நான் ஓடி ஓடி உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நான் ஓடி ஓடி
நிறைய பேர் இங்க வந்துதான் சிலர் இருந்தே ஏங்குது, சிலர் கண்ணெல்லாம் எப்படியாவது உங்களை பண்ணுவதுக்கு கொண்டு போகணும்ன்ற ஒரு காரியம் தான். உலகத்துல இருந்து எங்க எதுவும் வேண்டாம், ஆனால் நாம் போக வேண்டிய பாதை என்ன என்பதை அவர் நியமித்திருக்கையில நம்ம ஓட்டம் தேவனுக்கு பிரியமா இருக்குமானால் அல்லேலூயா. திருப்பி மதியானம் சந்திப்போம். எத்தனை பேர் உற்சாகத்தோட ஆண்டவரே, இயக்கத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, என் காலம் போட்டு எப்படியாவது ஒருத்தர் நினைச்சு சுகம் வச்சிருவேன், எந்த மாதிரி நினைச்சு வந்துருப்பீங்க ஆண்டவரே, நான் தொட்டு ஒருத்தர் சுகமாயிட்டானா அல்லேலூயா. காலம் போட்டு ஒருத்தருக்கு அங்க சுகம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, அதை காட்டிலும் கிரேட் ஒண்ணு இல்ல. கரத்தை பார்த்து எத்தனை பேர் சொன்னாங்க, விளங்காத கரன்னாங்க. ஆனால் கர்த்தர் நீங்க சொல்றாரு, உன் கரம் பட்ட அநேக சுகமோடு கூட எழுந்திருக்கத்தக்கதாக உன் கரத்தை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு எத்தனை பேர் செவி கொடுப்பீங்க ஆண்டவரே? உன் ஆழத்தை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக, உன் அன்பு மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக. கடந்த நாட்கள் ஒரு சாட்சி சொன்னேன். நான் மத்த எந்த காரியத்தையும் பேசல, ஆண்டவரை குறிச்சு ஒரு மனுஷன் கிட்ட பேசுறேன். 38 வருஷமா வேதனையோடு கூட இருந்த ஒரு மனுஷனை தேவன் எழுப்ப கூட மாட்டார், உங்களை எழுப்புவார்னு இந்த வார்த்தை கிரியை செய்தது. அன்பு உள்ள இருந்ததுன்னா என்ன காட்ட மாட்டேன். பிரஸ்தாபமே வேண்டாம், பிரஸ்தாபம் வேண்டாம், என் பேர் தான் சொல்லணும்னு சொல்லவே தேவையில்லை. ஆண்டவரை பார்த்தா போதும், அந்த ஜனங்கள் எப்படியாவது ஆண்டவரை பார்க்கட்டும். அந்த ஸ்தேவான் எதை பேசினாலும் முக்கியத்துவம் ஆண்டவருக்கு தான். ஆவியில ஒரு நிரப்புதல், ஆண்டவரோடு கூட ஒரு அன்பு, தேவ பிரசன்னம், தேவ கிருபை, உன்னத பலன் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அவர் எந்த அளவுக்கு நான் இதான் பாக்குறாங்க, ஆண்டவர் அவர் லவ் பண்ணியிருப்பாரு. அல்லேலூயா. அந்த அன்புதான் ஸ்தேவான மரணத்தின் முன்னைக்கு கொண்டு போனாலும் சரி, உயிர் வாழும் நாட்களெல்லாம் நன்றி வாழி வரும்போதே உன் பிரச்சனையெல்லாம் கைட்டி படிக்கிறது இருக்குவா. நீ இன்னும் சாப்பிட போறன்னு யோசனை பண்ணாத, உனக்கான காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, எழுதியே வச்சிட்டாரு. எல்லாருக்கும் ஆயத்தமா தான் இருக்கும். போய் சமைக்கிறதுக்கான நேரத்தையும் துரிதப்பட்டு சரியான நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, யோசிக்கும் செஞ்சிருவாரு. இங்க உட்காந்துதான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன். ஆனா பாட்டு மட்டும் என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் வீட்டுல என்ன செய்ய போறேன்றா. அல்லேலூயா. அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆண்டவர் கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டீங்க. இங்க வந்தாதான் உட்காந்து நினைப்பது சோகத்துல சுமித்ராவை பத்தி நினைக்கிறது, கலைக்காட்சி வந்துருவாள. அல்லேலூயா. நீ என்ன இங்க வந்தா யாரைதான் பார்க்கணும், ஏக்கத்தோடு கூட என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது டேடி, உங்க பார்க்கறதுதான் டேடி. நீங்க என்ன சொல்லிருக்கணும், மறந்துட்டீங்க. வாரம் வாரம் உங்களுக்கு நீங்க லவ் பண்ணுங்க, உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அல்லேலூயா. நான் உலகத்தோடு கூட உங்களை லவ் பண்ண கத்துக் கொடுக்கவும் மாட்டேன். அல்லேலூயா.
அதுதான் உன்னத தேவனோடு கூட. உன் அன்பெல்லாம் ஆண்டவரோடு கூட. ஏன்னா அங்க போனா உனக்கு அவமானம் வராது. அங்க போனா உன்னை துக்கப்படுத்த மாட்டாரு. அங்க போனா உன் துக்கம் சந்தோஷமா மாறும். அப்போ இப்ப கேட்கிறாங்க எல்லாரையும் பத்தி, ஐ எம் மை சைல்டு, யூ லவ் மீ. எப்படி சொல்லிருக்கணும்? அவன் கீழே பெருக்க வரக்கூடிய சத்தம் எங்க கேக்குது? 2வது மாடி கேக்குது. உன் சத்தம் எங்க கேட்கணும்? கீழே வரைக்கும் கேட்கணும். கீழே பார்த்து சொன்னேன், அங்க யாரும் லவர்ஸ் பேசிக்கிறாங்க, நம்மளும் போய் ஜாயின் பண்ணிப்போம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் அன்பை எங்க வேணாலும் காட்டு, சத்தமா காட்டு, சத்தம் போட்டு காட்டு. உலகத்தின் அன்பை எப்படியோ காட்டான். தேவ அன்பை காட்டுறதுக்கு என்ன வர மாட்டேங்குது? அதெல்லாம் தேவச்சு சொல்லு, hey, you know me to Jesus. அவர் நேசிக்கனா வெக்கப்படாத. யாரோ கண்டவெல்லாம் நேசிக்கிறீங்க பண்ண மாட்டேன். ஆமா ஆமா. அல்லேலூயா. இப்போ மனவாளன் அவரே, உன்னை நேசிப்பதுமா? தாயின் கருவிலே உருவாக முன்ன நீ என்ன அழகும் தெரியல, என்ன உயரம் தெரியல, என்ன காரியம் தெரியல. அப்ப உன்னை நேசித்த அன்பு என்ன வரைக்கும் மாறவே இல்லை. அல்லேலூயா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் அழைப்பை மறக்க கூடாது. அம்மா வயிற்றிலே அழிஞ்சிடாதபடிக்கு என்னை உருவாக்கி, அல்லேலூயா, என் கை முளைக்க கால் முளைக்க காத்திருந்து சகலமும் சிருஷ்டித்து இந்த வயசு மட்டும் எத்தனை வழி ஒரு செத்து போயிடுறேன். உன்னை யாரு காப்பாத்த வந்தது? அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் அல்லேலூயா உன்னை காப்பாற்ற யார் வராங்களோ பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்தாரு. அல்லேலூயா. அப்படியெல்லாம் உன்னை உருவாக்கி இந்த நாள்ல அவருடைய சமூகத்துல அமைத்து வச்சுக்கிறாருன்னா அவரை பார்த்து சொன்ன, எஸ் டாடி ஐ லவ் யூ, எஸ் டாடி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா இல்லையா? அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, தேவனை நேசிக்க கத்து கொடுக்கிறோம். உலக நேசிப்பு மாயம். ஆரம்பத்துல எப்படியோ, ஆனா போக போக கழுத தேஞ்சி கண்ணே மணியே, இதெல்லாம் ஆரம்பம். என் செல்லம், என் பட்டு, இதுவும் ஆரம்பம். அப்புறம் நம்ம சகோதரிகளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு சகோதரங்களை விட்டோம்னா பிராது கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. நமக்கு கூடுவது கண்ணே மணியாண்டி வீட்டுக்காரங்க சொன்னா பட்டு வீட்டாமா கூடுதோம். இப்ப அவரை பார்த்து என்ன சொல்லுது? என்னால் மூஞ்சிய பார்த்தாலே என் நண்பர் ஒருத்தருக்கிறாரு, அவர் சொல்லுவாரு, ஏய் இந்த பாட்டியை கூடாதுப்பா. யாருக்கிட்டையும் யார சொல்றாரு அவரு? அன்னைக்கு அந்த பேய் கூட எப்படிதான் தெரிஞ்சது? இது மனுஷனுடைய அன்பு. அல்லேலூயா. இது குறை சொல்லக்கூடாது. அந்த தேவனுடைய அன்பு அன்னைக்கு என்ன எப்படி பார்த்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அவர் அன்புல மாற்றம் இல்லை. அவர் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுதான், அந்த வானத்தை போல அவர் மனசு பேசுதான். அவர் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிரிச்சுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பேசுதான். அப்பா ஆசையெல்லாம் நீங்க
ஒரு அன்பை வச்சா எல்லாருடைய அன்பும் சிறுசுதான். அல்லேலூயா. நாம நினைக்கிறது அவர் அன்பை காட்டின ஒரு அன்பு சிறந்த அன்பு கிடையாது. இன்னைக்கு அந்த அன்பை விட்டுட்டு அந்த அன்பை தேடுறதுக்கு எனக்கு என்ன இல்ல, நானும் இல்ல. அவர் கைவிட்டாருன்னா நம்ம கதை என்னாச்சு? உன்னை யாரும் பாக்குறதுக்கு நேரம் இருக்காது. கல்லறி கூட வருஷத்துக்கு ஒரு தான் வருவாங்க. அல்லேலூயா. எங்க பாசத்துக்கு 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 வாட்டி போயிருப்பேன். ஏன்னு கேளுங்க, 2 வாட்டி என்ன அங்க அடக்க ஆராதனைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்படியே போஸ்டல் அடி பதினேழு அடி இப்படி இருக்கிற அவார் யூ ஃபைன் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா. அப்ப கூட எங்க அப்பா கூப்பிட்டேன்னு நினைக்கல. என்ன ஊட்டி ஊட்டி வளர்த்தாரு. தோல்லையும் போட்டு என்ன பண்ணாரு, சுமந்தாரு. எல்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் மறந்து விட்டால் எந்த மனுஷனோட நினைக்க மாட்டான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆனா தேவன் நினைப்புல நீ இருக்கிறதுனால தான் ஏன் இவங்க வரலன்ட்டு மத்த மனுஷனும் நினைக்க வைக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இதுல யார் சிறந்தவரு? நீங்க பாக்குற எல்லாரும் இல்ல, உன்னை நேசிக்கிறவங்க இல்ல, உன்னை நேசித்து கொண்டே இருக்கிறாரு. மறுபடியும் சொல்றேன், உலகம் உன்னிடம் இருப்பதை பார்க்கும், உன்னை பார்க்கிறவர் அவர் மட்டும்தான். அல்லேலூயா. என்கிட்ட எதுவும் இல்லை பிரதர். நான் வேதத்துல பாருங்களேன், ஆண்டவர் காணிக்கை பெட்டி முன்னாடி அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு. எல்லா ஆஃபரையும் போடுறாங்க, சூப்பர். ஆனா ஒரே ஒரு தாயார் தன்னிடத்துல அடுத்த வேலைக்கு இருக்கிற ஆகாரத்தின் காரியத்தை போடுறாங்க. ஆண்டவர் சொல்றது, அந்த மாவை காட்டுல இங்க சிறந்த காணிக்கை போட்ட ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் இருப்பதுல இருந்து போட்டான். அவன் எனக்கு இல்லைனாலும் நான் என் ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு போட்ட அவர்கள் காணிக்கையே சிறந்த காணிக்கை. அல்லேலூயா. உண்மையாக எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரை மகிமைப்படுத்த எதனாலும் செய்யணும்னு வச்சுங்களேன், அது போல பெஸ்ட் வேற எதுவும் கிடையாது. நீ என்னதான் கோடி கோடியா மனுஷனுக்கு கொண்டு கொடுத்து பாரு, அங்க உனக்கு பேரே வராது. கடைசியாக என்ன பண்ண நீ எனக்கு? அல்லேலூயா. கேட்டா நம்ம சொல்லணும், நன்றி இல்லாத சொன்னவங்க நான் எவ்வளோ பண்ணிக்கிறேன். ஏன் பண்ண? எதுக்கு பண்ற? அல்லேலூயா. ஒரே ஒரு கலசம் தண்ணி கொடுத்து பாரு, வரலவங்க வெளியும் பேச்சு பேசுவாங்க. அல்லேலூயா. உங்களை என்னதான் 10 கோடி ரூபா வரணும், 10,000 தாண்டும் போது பேச்சு. அதுதான். அல்லேலூயா. நான் இருக்கும்போது இங்கிருந்து ஒருவேளை இது மட்டும் என்ன பண்ணலாம், அச்சின் அழுது வரலாம். திரும்பும் போது அவன் என்ன பண்ணுவான், போலீஸ் மடக்க போறாங்க, ஹெல்மெட்டை போடு ஃபர்ஸ்ட். இப்ப யார் மறந்து போயிட்டாங்க? அல்லேலூயா. நல்ல மனித உறவு இதுதான். நான் யாரையும் தப்பு சொல்ல, குற்றப்படுத்தவங்கள, அவருடைய ரியாலிட்டி இதுதான். ஆனா தேவ அன்பு எப்படிதுமா, தாயின் கருவில இருந்து உன் கடைசி காலம் வரைக்கும் உன்னை தாங்குகின்ற அன்பு, உன்னை சுமக்கிற அன்பு. அந்த அன்புக்கு ஈடான அன்பு ஒண்ணுமே இல்லை. அந்த அன்பை புரிந்து கொண்ட ஸ்தேவான் அங்கே 7வது அதிகாரத்தின் 1 வசனத்துல வாசிக்குமா, பிரதான ஆசாரியரும் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டால், அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே. முதல் மரியாதையை பேசுறது யார்தான்? கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான். அந்த முன்னாடியே வா போ தேர்னாய அதுக்கு கூட மாட்டோம். அந்த மாதிரி நம்மளை கூட. அல்லேலூயா. அப்புறம் எப்படி கூடுவாங்க? மாமச்சான் ஓமச்சான். ஏன்னா அவங்க அக்காவோ உங்க தங்கச்சி ஏதோ உஷார் பண்றான்னு அவன் சொல்றான். அதனால என்ன பண்றான், ஒண்ணு தங்கச்சி என்ன பரவாயில்ல, உங்க சித்தி கொடுக்குது இல்ல, ஆமா அப்படிதான் போடுவோம். ஆனா மரியாதையா உன முதல்ல வாங்க பிரதர். அல்லேலூயா. அப்படின்னு உன்னை கூப்பிடுது யாரு? நிறைய பிள்ளைங்க டேடின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கும். தேவனுடைய அபிஷேகம் போல இருக்கு. ஏன்னா அவர் கூடும்போது எப்படிதான் கூப்பிடுறாரு, சகோதரரே, பிதாக்களே, அப்பா, டாடி. அவங்க கூடும்போதே அழகா மரியாதையை கத்து கொடுத்ததே தேவ சமூகம் தாங்க. அல்லேலூயா. உங்களை மரியாதையை கற்றுக் கொடுப்பது தேவ சமூகம் தான். உன்னை கனம் பண்ணுவதற்கும் நீங்கள் பிறரை கனம் பண்ணுவதற்கும் கற்றுக் கொடுக்கிறது எந்த இடம் தான். ஆனா இந்த இடத்தை தேடுறதுக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டம். அங்க போய் சீச்சின்னு சொல்லி இருப்போம், அங்க போய் முன்னாடி இருப்போம். எங்க உன்னை மதிக்க மாட்டான், உன்னை வெல்கம் பண்ண மாட்டான்.
இங்க அவன் திட்டுவான் அப்படியே என்ன சொல்றான், பிதாக்களே சகோதரரே கேளுங்க. மரியாதை, அவ்வளவு மரியாதை. தேவ சத்தத்தை கேளுங்க, ஆனா கேட்க மாட்டேன். எதை கேட்க மாட்டீங்க? தேவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. வாய் அடக்குமானாதான் அப்பதான் கோபம் பத்திக்கு வந்துச்சு. பரலோகத்துக்கு போனோடனே பத்திக்கு நிக்கும் உன் கோபம் ஒரு சைடு. அல்லேலூயா. சில விஷயத்தை மாத்திக்க முடியல. மனுஷனை நாளுக்கு நாள் மாத்த, அதுதான் தேவ சமூகம். ஒப்புக்கிற ஆண்டவரே என்னை மாத்துங்க, ஆண்டவரே என்னை மாத்துங்க. நான் கடந்த ஒரு சில நாட்களா ஆவியானவர் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். ஒரு மன ஆவியை கொடுங்கன்னு கேளு. நான் ஒரே சிந்தையை கேளு. நம்ம ரெண்டு நினைவுகளோடு கூட இருக்கிறதுனால தான் தப்பி ஓடினோம். ஒரே நினைவுகளோடு கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவனுக்கு பிரியமா நடப்பீங்க. அந்த வசனம் சொல்றத வாசிங்கம்மா. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானானிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியாவிலே நாட்டிலே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு எங்க இருந்தாரு? கல்தேயர் பட்டணத்திலே மெசொப்பொத்தாமியாவிலே இருந்தாரு. அல்லேலூயா. நல்லது. எங்க இருந்தாரு? மெசொப்பொத்தாமியா. கானான்ல இருக்கிறதுக்கு முன்னாடி மெசொப்பொத்தாமியா கல்தேயர், அதாவது சென்னையில எப்படி கோடம்பாக்கம், அதே மாதிரி கல்தேயர் பட்டணத்தில மெசொப்பொத்தாமியா இந்த ஊர்ல இருக்கிறாரு. அப்ப யார் சந்திச்சது? ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் கம் டு மீ. உனக்கு எதை விடணும்? நேரத்தையும் விட மாட்டோம். எப்படி விடுவோம்? ஆபிரகாம் அங்கே ஸ்தேவான் பேசுகின்றார், அந்த ஆழத்தை பேசுகின்றார். யாருக்கும் புரியாத ஒரு புலப்பாடுகளை ஸ்தேவான் எத்தனை சீக்கிரத்துல கத்துக்கொண்டா பாருங்க. தேவனுடைய ஆழத்தை, தேவனை தெரியணும், தேவனை தெரிஞ்சுக்கணும், அவர் அன்பை புரிஞ்சுக்கணும்னா அவன் அதையும் கத்துக்க ரெடி. 10 வருஷம் போற பிரதர், பைபிள்னா என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு சொல்றேன், வேத புத்தகத்துல என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஆதிகாமத்துல என்ன ஆகுது, யாத்திராகம் என்ன ஆகுது, உபாகமத்துல என்ன ஆகுது, என்ன ஆகும், லேவியராகும், இதெல்லாம் என்ன இருக்குது, என்ன காரியம் இருக்குதுன்னு தெரியாது. எதுக்கு ராஜாக்கள் புத்தகம் வந்தது, எதுக்கு நாளாகம புத்தகம் வந்தது, எதுக்கு 1 சாமுவேல் வந்தது, எதுக்கு மற்ற காரியங்கள் உள்ள வந்ததுன்னா தெரியாது. இயேசுவானவர் யாருன்னு கேட்டா தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், எனக்காக சிலுவையிலே மரித்து என் பாவத்தை மன்னித்து அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. தெரியாது எவ்வளவு நான் தான் சொல்லியிருப்ப. தெரிந்து கொள். 66 புத்தகத்தை கரண்டி பார்த்தாதான் தெரியும் உள்ள என்ன காரியம் இருக்குதுன்னு. ஆபிரகாம் நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக இருதய ஏக்கத்தோடு கூட இருந்தாங்க. வரப்போகின்ற மணவாளன் எப்படி வர போறாரோ, அவர் எத்தனை அழகா இருக்க போறாரோ, அவர் 16,000 பேர்களிலே சிறந்தவர் என்று லீலி புஷ்பம் என்று அவரை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி காத்திருந்தாங்க. நம்ம என்ன காத்திருக்கிறோம்? வரத்தே லேட்டு. இதுல ரகசியமா திருட வந்து இந்த காய்கறிகள் நம்மளுக்கு முன்னாடி பழம் போல காய்கறிலாம் வாங்கிட்டு ஒரு தக்காளி மறைச்சு என்ன பண்ணும்? ஆரம்பத்துல ஓகே ரைட்டு, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், ஆரம்பத்துல உங்களுக்கு கேட்கல ஏனோ. ஆனா காலங்கள் கடக்க 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 உங்க வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. எங்க வீட்டுல ஒரு பிள்ளை சொல்லுவோம், நான் ரொம்ப வருஷமா, நான் 4 வருஷம் விசுவாசி. அல்லேலூயா. 4 வருஷம் விசுவாசி என்ன பண்ணிருக்கணும்? தேவ அன்பினால முந்தி தள்ளப்பட்டு. அல்லேலூயா. நமக்கு தேவன் மேல அன்பு ட்ரூத்ல அப்போ வர 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 அவரை தேடுகின்ற காரியங்கள் உங்ககிட்ட ஒழுங்கு வந்துடும். நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ண மாட்டோம்? நம்ம பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்ப்போம். எத்தனை மணிக்கு கொண்டு விடுவீங்க? எத்தனை மணிக்கு கொண்டு விடுவீங்க? 9:30 மணிக்கு இருந்த ஸ்கூல் 8:30 மணிக்கு நாம கொண்டு விட்டு அடுத்த 1 மாசத்துல இங்க கொடுக்க மாட்டாங்க. இங்க நீ 4 வருஷமா எப்படிதான் வந்துருக்கிற?
அல்லேலூயா. நம்ம இன்னும் குணாதிசயமாக திருட்டு தண்ணி திட்டிக்கும், அது இன்னும் மாறல. அதனாலதான் ரகசியம் மாத்திக்கணும். காலம் போ என்ன பண்ண, நீங்க மத்தவங்களுக்கு முன்மாதிரி, நீங்க மாடல்ஸ் என்ன பண்ணக்கூடாது. அப்ப என்ன சொல்லுவாங்க, புதுசா வரவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இன்னும் ஆயிடுச்சு, திந்தினோர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு முன்னாடி வந்தவங்க இன்னைக்கு முன்னாடி வந்துட்டாங்க, முன்னாடி இருக்கவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க. அல்லேலூயா. என்ன தேவ அன்பு புரியல. இன்னைக்கு போன வாரத்தில் ஒரு சகோதரர் வந்து, பிரதர் நீங்க என் பொண்ணுக்கு வந்து காது குத்துற வந்துருக்கீங்க பிரதர், நான் சண்டே என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை பிரதர் நீங்க முடிச்சுட்டு பொறுமையா வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கூட்ட என்ன பண்ணிட்டோம், இங்க இருந்து 2 டிக்கெட்டை காணோம். உடனே நைஸா வந்து போச்சு. இன்னைக்கு தேவனுக்கு மேல நமக்கு வேலை, தலைக்கு மேல தொப்பியோட தான் சுத்தி இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அவருக்காக எதையும் அழக ஆயத்தப்படு. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொன்னாரு, என்ன பண்ணு, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்ப வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு வானா. ஆபிரகாம் விட்டு வர ரெடி. நம்மள எதனா விட சொல்லுங்க பாப்போம். விட மாட்டேன், விட மாட்டேன். யாக்கோபு என்ன பண்ணிருந்தாரு, ஆட குளோனிங் வந்து திருட்டுதனம் பண்ணியிருந்தாரு. லாபானுடைய ஆடு அத குளோனிங் பண்ண, குட்டி போட வைக்கிறாரு. எப்படி குட்டி போட வைக்கிறாரு, புள்ளி உள்ளதெல்லாம் எனக்கு, புள்ளி இல்லாதெல்லாம் உனக்கு. இப்ப என்ன பண்றாரு, மரத்தெல்லாம் வெட்டி, அப்போ ஒரு குப்பை, ஒரு மரம், ஒரு சில மரங்கள் இருந்துச்சு, அந்த மரத்தை மனுஷன் பார்த்தாலும் இல்ல மிருகங்கள் பார்த்தாலும் அதே மாதிரி குட்டி போடும். அவர் அழகா என்ன பண்றாரு, பட்டி அங்க சீவிட்டு அது தண்ணி குடிக்கிறேன், அதுக்கு நேரம் போறாரு. அது பார்த்துட்டே இருக்குது. இது பார்க்க உள்ள குட்டி எப்படி உருவாகுது, புள்ளி உள்ளதா உருவாகுது. நம்ம இயேசுவை பார்த்துனே இருந்தாதான் நம்ம குட்டிங்கன்னா ஆண்டவருக்குள்ள நல்லா உருவாகும். நம்மளே சரியில்லைட்டு நீ கடவுளை தெரிஞ்சா அது சொல்ல, நீ முதல்ல போய் தேடு. என்ன சொல்ல வந்த, முன்னேறே சரியில்லைன்னா பின்னேறு. எதை கத்து கொடுக்கும், I'm going to church to 10 o'clock அப்படின்னா உங்களுக்கு எது முடிக்கணும், எதையும் இழக்க நான் ஆயத்தம் என்று எந்த மனிதன் சொல்லுகின்றானோ அவன் தேவனை கட்டி சேர்க்கின்றான். இப்ப ஆபிரகாம் பெரிய ஒரு ப்ராசஸ் விட்டு வரணும். எதை, சொந்த தேசத்தை விட்டு வரணும், சொந்த வீட்டை விட்டு வரணும், உறவுக்காரங்களை விட்டு வரணும், எல்லாத்தையும் விட்டு எப்படி வரணும். கனிமையின் பாதையில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஒருவேளை இங்க ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன பண்ணாரு, அப்பா எல்லாத்தையும் விட்டு வாப்பா. ஒரு நாள் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எங்க போறான், எங்கப்பா போறான். அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு நாள் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஈசாக்குக்கு பெரிய தேடி எங்க போறான். ஒரு காரியம் சொல்றான், பா என் ஆண்டவரை எப்படி வச்சிருக்கிறாரு தெரியுமா, சீமான வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் வேணாண்டு வந்தாரு. ஆனா என் தேவன் அழைத்த சத்தத்திற்கு அவர் செயல்படுத்தப்படுகிறார். அந்த பட்டணத்தில் அவரை போல பெரிய பணக்காரர் ஒருத்தர் இல்ல. வெறுதையா தான் வந்தாரு. ஆண்டவர் சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே வர, ஆண்டவரே. தன் சொந்த தேசத்தையும் இனத்தையும் தன் சொந்த வீட்டையும் விட்டு ஆபிரகாம் வரும்பொழுது அவரோட ஒன்றுமே இல்லை. ஆனா அதே தேசத்துக்கு மறுபடியும் அவருடைய வேலைக்காரரை அனுப்பும்போது சொன்னாரு,
ஆண்டவர் என்னுடைய ஆண்டவரை சீமானாய் வைத்திருக்கிறார். எந்த மனுஷன் கர்த்தருக்காக எதையோ இழக்க நான் ஆயத்தம் என்று சொல்லுகின்றானோ அந்த மனுஷனை தேவன் உயர்த்த ஆயத்தம். இந்த ஆழத்தை யாருமா சொல்லுது? தேவன் சொல்றாரு. பந்தி பரிமாறுவது சாப்பாடு போல வந்தவர் பேசுறப்ப இத்தனை காரியத்தை தேவன் செய்தாரு. கேட்கறவங்களாம் ஆச்சரியம். இத்தனை வருஷமா சமைக்கிறோம், நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை யார் பேசுறாங்க? இப்ப வந்தவர் பேசுறாரு. பல ஆண்டுகள் ஓடி தேவனை தேடி அப்புறம் எல்லாரையும் நாடி பக்கத்துல கைப்பிச்சு சொல்லு எல்லாம் பண்ண நான் கர்த்தரை தேடவே இல்லையே. சபைக்குள்ள வரும் பிரதர், ஆனா சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியல. ஏதோ பேசுகிறான், ஏதோ கட்டிக்கிறான், வரலாம் திட்டுவாங்கப்பா. அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் வினோதம் பண்றோம். இப்ப எதுக்கோசம் திட்டணும்னு நாம வராது. ஆனா என்ன திட்டாரு. அல்லேலூயா. அடிந்து கொள்றது என் வேலை. அது இல்லைன்னா எனக்கு நான் இங்க நிக்க வைக்கிறதுக்கான அர்த்தமே இல்ல. வாட்சிமனுக்கு என்ன வேலை? பாத்துக்கணும், தோட்டத்தை பாத்துக்கணும். நீங்க எல்லாம் ஏதேன் தோட்டத்துல வளர்ந்த ஒருவேளை நல்ல ஆப்பிள் மரமா இருக்கலாம், நல்ல ஒரு மாதுளை மரமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா உங்களை பார்த்துக்கிட்டு தான் என்னுடைய வேலை. உங்களுக்கு எந்த பூச்சியெல்லாம் பண்ணக்கூடாது, உங்களை சேதப்படுத்தி விடக்கூடாது. நீங்க நல்லா வளரணும். அடுத்தவங்க உங்களை பார்த்து சொல்லணும், நாங்களும் இப்படிதான் இருக்கணும். ஜெபத்துல, துதியில, ஆராதனையில, தேவனை தேடுவதில்ல, தேவனுக்கு சாட்சி கொடுப்பதில்ல, தேவனுக்காக ஊழியம் செய்வதில்லை, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உங்களை குறிச்சு மத்தவங்க சொன்னா நானும் தினமும் வந்து என்ன பண்ணும், அந்த மரத்தை பார்த்து கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். எந்த இடத்துல பூச்சி மருந்து அடிக்கணுமோ அடிச்சுதான் ஆகணும். லேட்டா வந்தீங்கன்னா மருந்து அடிச்சுதான் ஆகணும். இல்லன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்ட, கடைசிக்கு வச்சு கணக்காத நீ. அல்லேலூயா. எப்படிதான் இருப்பீங்க? கடைசி வரைக்கும் அப்படியேதான் இருக்கிற பொழுது நல்லா புரிந்து கொள்ளு. தேவனுக்காக வைராக்கியம் பண்ண முன்னாடி வந்து தேவனை தேவனா என்ன பண்ணும், நாடிப்பா. ஆண்டவர் கூடும் போது ஆபிரகாம் என்ன பண்ணல, எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு நீங்க போங்க. யாக்கோபு அப்படிதான் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு, போயிட்டு ரெண்டு பேரு ஏன்னா சும்மா வரல, வெறுங்கையா கடந்து சென்று ரெண்டு பரிவாரம் அல்லேலூயா லேயாலையும் கூட்டு வந்துட்டாரு. ராகேலுக்கு ஒரு வேலைக்காரியும் கூட்டு வந்துட்டாரு, லேயாளுக்கு ஒரு வேலைக்காரியும் கூட்டு வந்துட்டாரு. ரெண்டாவது கட்டச்சிலே வருது. லேயாள் வேலைக்காரியும் நம்ம லேயாலும் கண்டடிக்குது, லேயாள் வேலைக்காரியும் ஐயா சொல்றாரு, வெறும் கையாவை நான் கடந்து வந்தேன் ரெண்டு பரிவாரம். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, ராகேல் வேலைக்காரியும் லேயாள் வேலைக்காரியும் முன்னாடி போட்டோம். ஐயா இப்படி வருவாரு, போராடிட்டு வர. அல்லேலூயா. அவங்களாம் முன்னாடி போட்டு நீ வந்தா என்ன வர, ஆண்டவர் போடும்போது எதுவுமே ஆண்டவர் நான் வரேன் ஆண்டவர். எந்த மனுஷன் தானே ஒப்பு கொடுத்தாண்டவர் நான் முன்னாடி நடக்க ஆயத்தம். அடி விழும், கல்லெறிவாங்க, ஆனாலும் கர்த்தரை பார்க்கத்தக்கதாக தரிசனத்தின் கண்களை உனக்கு ஆண்டவர் கொடுத்துருவாரு. உலகத்தின் அடிமை பெருசா தெரியாது, உலகத்தின் வேதனை பெருசா தெரியாது. மறுபடியும் உன்னை வேதனை படுத்தினே இருப்பான். நீ மறுபடியும் படத்தை பார்த்துட்டு இருப்ப, மறுபடியும் படத்துல ஒரு காட்சியத்தை பார்த்துட்டு இருப்ப. இயேசுவானவர் உனக்காக நின்று நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கின்ற அந்த சத்தம் உனக்கு கேட்டுனே இருக்கும். அது யாருக்கு கேட்கும் சொல்லுங்க? பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, முன்னாடி போங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண மாட்டோம், முன்னாடி எல்லாம் காது கேட்காது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி குத்தின கம்புல அதோட சேர்த்து அவன் என்ன பண்ணிட்டான், அல்லேலூயா. கர்த்தர் அங்க ஆண்டவர் அவன் வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார்.
அப்பொழுது அவன் ஆண்டவர் சொல்லிட்டார், உடனே மூட்டையை கட்டாரு. நம்ம ஒரு வாரம் டைம் கேட்போம் பிரதர். இந்த சில நாள் இருக்கிறாங்க, ஆண்டவர் கூட வரமாட்டோம். அவரை கூட்டி என்ன பண்ணுறாரு, நம்மள மாத்துருவார் பிரதர், மாத்துருவார். எங்களை மாத்திரம் தான். ஏன்னா கசப்போடு நீ வாழ்க்கை வாழ்ந்த தேவன் விரும்பல. மற்றவங்களுக்கு விரோதமா நீ சொல்ற காரியம் தேவனுக்கு பிரியம் இல்ல. உன்னை மாத்த ஹம்பிள்னஸா இருப்ப, பரிசுத்தமா இருப்ப, ஹோலினஸா இருப்ப. உன்னை பார்க்கும் போதே சொல்லுவாங்க, இவங்க தேவ பிள்ளை. அல்லேலூயா. உன்னை பார்க்கிற ஜனங்க சொல்லுவாங்க, இவங்க ஏசப்பாவுடைய பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லத்தக்கதாக உன்னை மாத்த விரும்புறாரு ஆண்டவரே. மாத்த இடம் கொடுக்க விரும்புறவங்க முன்னாடி வந்துருவீங்க. மாத்தவே வேணாம் பிரதர் அப்படின்னா நான் என்னதான் இருப்பேன். என் நிலையை விட்டு அவர் மாற்ற விரும்புகின்றபடியினால ஆபிரகாமை அழைத்தார். போதண்டா, நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும், இருக்க போதும், செய்கலாம் போதும், போதண்டா. ஆபிரகாம் அப்பா ஒரு பெரிய சிலை செய்யவர். அவர் போல சிலை செய்ய முடியாது. வெளியே இருந்தெல்லாம் அவர்கிட்ட வந்தா, ஏன்னா அவர் பாலைவனம் இருக்கிற இடம்லாம் பாலைவனம் பக்கத்துல இருக்கிறபடினால அவர்கிட்ட தான் பயணம் போற வரவெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்டா சிலை செய்வாங்க. அப்படியே அச்சு அசல்லாம் செய்வாராம். இப்ப அந்த குடும்பத்துல பிறந்த ஆபிரகாமுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு? அவரும் ஆமா அப்படிதான் இந்த ஒரு கதை ஏற்பட்டதுல வாழ்ந்த எல்லாருக்கும் வந்து சைடு பிசினஸ் என்ன இதுதான், சிலை செய்யறதுதான். ஒரு நாள் பெரிய பெரிய அழகழகான சிலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டாரு ஆபிரகாம் அப்பா. இப்போ அங்க கொஞ்சம் படையெல்லாம் போட்டு வச்சிட்டாரு. இப்ப ஆபிரகாம் உள்ள போறாரு, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாரு. ஐயோ, அப்பா வந்து கேட்பாரு என்ன சொல்லுது. அது பெருசா கடைசியா ஒரு சிலை இருந்துச்சாம். அல்லேலூயா. கடைசியா இருக்குன்னா சிலை தான். அல்லேலூயா. அவர் கையில கும்பல வச்சுச்சோம். உடனே அவர் என்ன பண்ணாரா, எல்லாம் சமையல் உடைச்சிட்டு அந்த பொம்புக்குற சில பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்து அழுதுங்கிறார். அப்பா என்னடாச்சு, என்னாச்சு அப்பா? யோகப்பா, அந்த சிலை ஒரே சண்டைப்பா, இந்த குட்டி சிலை சண்டை போச்சுப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, அந்த படையில எடுத்துதான் வச்சுக்கலாம், நீ எடுக்கிற அதை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி சிலை சண்டை போச்சுப்பா. சண்டை போட்டு கையில வச்சுக்க குப்பை துணுவா, எல்லாரையும் அடிச்சுட்டு எல்லாம் துண்டுல முடிஞ்சிச்சு. என்னடா கதை கொடுக்குற? யார் கிட்டது? யார் கிட்டது? கேக்குற ஆம்பளம் சொல்றாரு, நான்ப்பா உண்மையதான்ப்பா சொல்றேன். ஆனா சில பேசுமாடா, நீதான்ப்பா இவ்வளவு நாள் சொன்ன சில பேசுட்டு, நீதான்ப்பா இவ்வளவு நாள் சொன்ன. இந்த சிலைக்கு முன்னாடிதான் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சரி. நீ என்னப்பா சொன்ன? பேசாத சிலையை வச்சு இவ்வளவு நாளா எங்களை ஏமாத்திருக்கிற. எங்களை ஏமாத்துக்கு பத்தாதுன்ட்டு இருக்கிற எல்லாரும் என்ன பண்ற? அல்லேலூயா. அப்பாக்கு அப்பதான் புத்தி வந்துச்சு கேராக்கு. ஆமா, சின்ன பையனா இருந்தா கூட ஆபிரகாம் சொல்றது கரெக்ட். அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியல, இன்னும் வெளிச்சம் புரியல. அதையே பார்த்து என்ன பண்றோம்? நல்லா புரிஞ்சுங்க. வேதம் சொல்றது நீங்க ஏசாயால போய் வாசிச்சு பாருங்க தெரியும். அது கண்ணு இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, வாய் இருந்தும் பேசாது. ஆனா நீ போய் பேசுவ, ஏன்னா நீ பைத்தியம். அல்லேலூயா. பைத்தியம் என்ன பண்ணும்? தனியா பேச பாத்துக்கீங்களா? இப்ப அதுக்கு நம்ம கூட யாருங்கிறாங்க பைத்தியம் கூட 10 பேர் இருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையே எப்படிதான் இருக்குது. ஏதாவது ஒண்ணு அப்படியே தேடினே ஓடினே இருக்கோம். பேசுறோம் என்ன பேசுறோம் எனக்கே தெரியல. இப்ப ஆபிரகாம் சொல்லும் போது தேராக்கு புரிஞ்சிச்சு. ஆமா, இது உண்மைதான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உண்மையான ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா வாங்கப்பா போயிடலாம். இதெல்லாம் யார் சொல்லுங்க? ஸ்தேவான் சொல்லிருக்கிறாங்க. யாருக்கு முன்னாடி? வேதத்தை கற்று அறிந்தவர்களுக்கு முன்னாடி. கற்று இப்பதான் வந்தவன் பேசுறான், வாலிபன் பேசுகிறான். நம்ம வாலிபர்கள் யாரும் பேச மாட்டாங்க. அல்லேலூயா. உலகில் பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் வாலிபர்கள் எழும்பி நின்று பேசுவார்கள். அல்லேலூயா.
அதற்காக தான் உங்களை உருவாக்குறாரு. அதற்காக தான் கேட்க சொன்னாரு, உன் வாலிபத்தை கெடுத்துக் கொண்டு பாவத்திலே விழுவதற்காக உனக்கு வாழ்க்கை அல்ல. பரிசுத்தத்தோடு கூட பரிசுத்த தேவனை தொழுது கொள்வதற்காகத்தான் உனக்கு தேவன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. உலகத்தின் அழகை பார்த்து உலகத்தின் மயக்கத்திலே இருப்பதற்காக இல்ல. கொஞ்ச நாள் அவரை மாதிரி இருப்போம், அப்புறம் வேற மாதிரி இருப்போம், லாஸ்ட்ல யார மாதிரி தான் இருப்போம். அந்த மாதிரி எப்ப இருக்க போறீங்க? உங்களுக்கு கொடுத்த தனித்தன்மையை பாலி எங்க சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. இப்ப இறந்துட்டாரு கருத்துக்குள்ள. ஆனா அவர் சபையில மட்டும் தான் 13 லட்சம் பேர் விசுவாசிங்க, 13 லட்சம் விசுவாசிங்க இருக்கிறாங்க. அவர் சபை, அவர் ஆண்டவர்கிட்ட ஆரம்ப காலகட்டத்துல சின்னதா குட்டியான சபை நடத்தினாரு, குட்டி சபை தான் நடத்தினாரு. ஆண்டவர் என்ன பண்ணா, வேற ஒரு மனுஷனுடைய பிரசங்கத்தை பார்த்து இங்க வந்து பிரசங்கம் பண்ணுவானா. அவர் பிரசங்கம் பண்ணா ஆவியில அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில எல்லாம் பேசுவாங்களாம். இவர் அதே பிரசங்கத்தை வந்து பண்ணாரு, எல்லாம் தூங்கி வெளியிடாங்களாம். ஆண்டவரோட முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஏன் அவர் பண்ணும்போது ஆவியில அபிஷேகத்தோடு கூட பண்றாங்க, அதே பிரசங்கத்தை நான் பண்றேன். ஆண்டவர் சொன்னா, உன்ன மாதிரி நீ பிரசங்கம் பண்ணடா, உன்னுடைய தனித்தன்மையோடு கூட பிரசங்கம் பண்ணு, உன்னுடைய சாயல்ல பிரசங்கம் பண்ணு, அடுத்தவங்க மாடலுக்கு வாழாங்க. இனி நம்ம எல்லாருக்குள்ளயும் முடி வெட்டினா கூட யாரும் வந்தா வெட்டுறோம், முன்சாமி பேர் வெட்டுங்க. உள்ள ஒரு முன்சாமி இருக்கிறாரு, ஒரு ராமசாமி இருக்கிறாரு, ஒரு கந்த சாமி இருக்கிறாரு, ஏதாவது சாமி இருக்கதானே செய்யறாரு. அது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள் வெட்டினா கூட எனக்கு இப்படி வெட்டு சாதாரணமா இருக்க முடியும் போனாரு. நாம தலைச்சு மாதிரி நின்று அப்படின்னு பண்ணோம். அது சும்மா இருக்காது, அது நல்லா இருந்த முடியும். அது அதே இழுத்து அதே இழுத்து சொல்லிட்டு அலையோடு இது பெண்களுக்கு மட்டும், ஆண்களுக்கு அவருக்கு கைவிட்டு முடியுமானா பண்ணவங்க கையெல்லாம் நீங்க பாத்துக்க. அலையோடு ஒருவேளை நம்ம நன்மை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்துக்க, சொட்டதாம்பா. அலையோயா நல்லா புரிஞ்சுங்க. நீங்க உன் மாடுலேஷன் எங்க? என்னைக்குன்னா உன் கண்ணாடி முன்னாடி பார்த்தே நீ யார போல இருக்கிறன்னு கேட்டுக்கிறீங்க, நீ இந்த மாதிரி இருக்கிறன்னு கேட்டுக்கிறீங்களா? உனக்குள்ள யாராவது ஒரு கலைஞர்கள் உள்ள பூந்துட்டாங்க. நீ நீ சகோதரா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும், உங்களுக்குள்ள பாருங்க, நீங்க போய் பாருங்க, யாராவது ஆக்டர் உள்ள ஒழிச்சுதான் இருக்க சொல்றாங்க. நீ அவங்கள மாதிரியே இல்ல, அப்ப நீ உன்ன மாதிரியே இல்லையே. அல்லேலூயா. நம்மளே நம்மள சொல்லிட்டு, நீ இந்த ஆக்டர் மாறிக்கிற, நீ அந்த ஆக்டர் மாறிக்கிற, அப்ப உன்ன மாதிரி யாரு இருக்க போகுது? அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க என்னன்னு வாசிக்குமா? அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு அந்த தேசத்தை விட்டு வந்தா போதும்பா, அந்த மாடுலேஷன் போதும், எனக்கு தேவன் கொடுத்த தனித்தன்மையிலே நான் வாழத்தக்கதாக, எனக்கு முன்குறித்த இடத்திற்கு கடந்து செல்லத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்ய போறேன். நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? தேவனை துதிக்கத்தக்கதாக இந்த கூட்டத்தை விட்டு கடந்து வர போறோம். எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தாங்க? அந்த கல்தைய பட்டணம் முழுக்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க அப்படி ஒரு தேர்தல் நம்ம மகள் வீட்டுக்கு போக ஒரு வாட்டி, மகள் வீடு சும்மா போய் பாருங்க. நீங்க எங்க பார்த்தாலும் என்ன இருக்கும்? இது ஒரு 5% வச்சுக்கோங்க, 90-100% இப்படி இருந்தா அதான் கல்தைய பட்டணம். அல்லேலூயா. அதுல எதுல போனாலும் அது பேசாது நம்ம கிட்ட, நம்ம தான் அதுகிட்ட போய் பேசணும், இல்ல அது விக்கிறவங்க கிட்ட பேசணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படியாப்பட்ட பட்டணத்தை விட்டு ஆபிரகாமும் வராரு, அவங்க அப்பா தேராக வராரு. என் மீதும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் மீதும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். பார்த்து சொல்லுவோமா? ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே
நன்றி 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 சந்தோஷத்தோடு கொடுக்கிறாரு. சாபத்தீடான இடத்திலிருந்து கர்த்தரைகளை அழைத்து வந்து விட்டார். அப்பொழுது அவன் கல்தைய தேசத்தை விட்டு புறப்பட்டு கானானிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பனார் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து யார் செஞ்சது? அப்பா வரல, கூட அப்பா வரலப்பா, உறவுகள் வரல, சொந்தக்காரங்க வரல, நம்பினவங்க வரல, யாரும் வரல. ஆனா அழைத்த தேவன் ஆபிரகாமோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். காலங்கள் பல கடந்து போச்சு. கூட வந்து அப்பா மரிச்சு போயிட்டாரு. இனி ஆபிரகாமுக்கு யாரும் இல்லை நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நான் கூட தான் இருக்கிறேன் ஆபிரகாமே, நான் உன்னோட தான் இருக்கிறேன், பக்கத்துல தான் இருக்கிறேன், உன்னோடு கூட தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன். அழைத்து வந்து கானான் தேசத்திலே குடியிருக்க செய்தவர் என் ஆண்டவர் என்பதை அங்கே ஸ்தேவா சொல்லுகிறார். அல்லேலூயா. இதில் ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய காணியாட்சிக்கு கொடாதிருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்த போது உனக்கும் உன் பின்வரும் உன் சன்னதிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? சொந்தமான இடம் இல்ல, இப்ப வந்து பரதேசியம் போல தங்குற ஒரு இடம். ஆண்டவர் அவனுக்கு குழந்தை இல்ல, 75 வயசு குழந்தை இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றப்பா, குழந்தை கவலைப்படாத, உனக்கு இல்ல உன் ஜெனரேஷனையும் நான் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உன்னோட கூட தான் இருக்க போறேன். ஆண்டவர் இவரது ஆசீர்வதிப்பார். உன்னை மட்டும் இல்ல, உன் அடுத்த ஜெனரேஷன் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர். ஆனா நீ பாவம் செஞ்சா 4ஆம் தலைமுறை மட்டும் கேட்கிறவர். ஒண்ணு இல்ல பிரதர் என்கிட்ட. ஆனா இன்னைக்கு கானான் தேசத்தை ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாரு? இது உனக்கும் உன் ஜெனரேஷனுக்கும் கொடுக்கப்படுது. நீ கட்டாத வீட்டுக்குள்ளே இன்னைக்கு வாசம் பண்ற. நடாத திராட்சை தோட்டத்தின் நன்மைகளை பறித்து புசித்து சாப்பிடுகின்றாய். தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக உனக்காக தேவன் சகலத்தையும் செய்து முடித்து விட்டாரே. நடக்கின்ற காரியம் அந்தபடி தேவன் அவனை நோக்கி உன் சன்னதியார் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், தேசத்தால் அவர்களை அடிமையாய் ஆக்கி 400 வருஷத்துக்கு நம்மனாக வரப்போகின்ற நாட்களிலே நடக்க போகின்ற சம்பவத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த ஆழத்தை இப்பொழுது பந்தி பரிமாற வந்த ஸ்தேவான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜனங்கள் மத்தியிலே. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டாரு. தெரியாதவர்களுக்கு தேவனை தெரியப்படுத்துவதற்காக தான் உண்மையில் என்னையும் தேவன் என்று தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அந்தபடியே தேவன் அவனை நோக்கி உன் சன்னதியர் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள், 400 வருஷம் அடிமையா இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டல, அவர்களை அடிமைப்படுத்தின ஜனத்தையோ நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் ஆக்கினைக்குள்ளாக நியாயம் செய்வேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு எதற்காக தேவன் உன்னை இங்க அழைச்சு வந்தாரு? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும்
ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே துதியே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே துதியே. திரிவெளியே என்ன திரியமிலே வேதம் தொடர்ந்து எல்லாம் விடப்படும். திரிவெளியே என்ன திரியமிலே வேதம் தொடர்ந்து ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேதனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேதனும் நீரே. ஆண்டவரை நாங்கள் எங்கேயோ இருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்தோம், தேவனை அறியாது இருந்தோம். ஆனால் கந்தைய பட்டணத்திலிருந்து எங்களை ஆனானுக்கு கூட்டு வந்து எதற்கு தெரியாம நாங்க நினைச்சு கொண்டு இருக்கும் போது என்னை ஆராதிப்பதற்காகத்தான் என்னை அழைச்சு கொண்டே என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை அலங்கரிக்கிறேன். ஆயிரம் பேர்களின் சீரந்தோ ஆண்டவரே துதியே. ஆயிரம் பேர்களின் சீரந்தோ ஆண்டவரே துதியே. அவர் ஆயிரம் பேர்களில் சிறந்தவராக அவர் ஆயிரம் பேர்களில் சிறந்தவராக இருக்கிறபடியா நம்மளையும் சிறந்து விளங்கும்படி தேவன்
இது எனக்கு பிடித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசப்பான்னு சொன்னீங்கன்னா அவர் 1000 பேர்களில் சிறந்தவர். உன்னை சிறந்தவனாய் மாற்றத்தக்கதாய், உன்னை சிறந்தவனாய் மாற்றத்தக்கதாய் தேவன் விரும்புகிறார். அதனாலதான் இந்த பிரிப்பு, இந்த பிரிக்கிறார் தேவன். ஒருவேளை உன் இனத்தை விட்டு பிரிச்சிருக்கலாம், உன் ஜனத்தை விட்டு பிரிச்சிருக்கலாம், உன் தகப்ப வீட்டை விட்டு பிரிச்சிருக்கலாம். அந்த பிரிவு நல்லது, அந்த பிரிவு நல்லது. அவர் 1000 பேர்களில் சிறந்தவராய் இருக்கிறபடியா நம்மளை சிறந்து விளங்கும்படி அந்த ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தபடினால்தான் இன்றைக்கு அவரை என் விசுவாசத்தின் தகப்பனா, என் பெற்ற தகப்பனை கூட மறந்துட்டேன். இன்றைக்கு என் தகப்பனை ஆபிரகாம் மாற்றணும். அவர் என் விசுவாசத்தின் தகப்பன் மாற்றணும். நான் சோர்ந்து போன வேலையில் எல்லாம் வானத்து நட்சத்திரங்களை பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆணையிட்ட தெய்வம் இன்றைக்கு என்னோடு கூட இருந்து சொல்லுகிறார். ஒரு வேளை பிரிச்சது வேதனையா இருக்கலாம், இனிமே பிரிக்க போறது வேதனையா இருக்கலாம். ஒரு வேளை நேரத்தை பிரிப்பாரு, வேலையை பிரிப்பாரு, இடத்தை பிரிப்பாரு. அவரோடு கூட எதெல்லாம் உனக்கு உறவாடு தடையா இருக்கிறதோ அதெல்லாம் தேவன் பிரிப்பார். இந்த வருடத்துல நான் சொல்லியிருக்கேன், உன்னை ரட்சிக்கபடி, உன்னை ரட்சிக்கபடி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கேன். இந்த வருஷத்துல எதெல்லாம் அவரோடு கூட இருப்பதற்கு தடையா இருக்கிறதோ ஆபிரகாமை பிரிச்சது போல பிரிச்சதுனால தேவன் பேசுகிறான். ஆபிரகாமை தேவன் பேசுகிறான். வானத்தை பார்த்து நாட்டு பார்த்து தேவன் பேசுகிறான். ஆபிரகாமை குறித்து இன்றைக்கு நம்ம பேசத்தக்கதாய், நம்ம பேசத்தக்கதாய் தெய்வம் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். அதனால்தான் வார்த்தையினாலே நம்மளை நிரப்பி, வார்த்தையினாலே நம்மளை நிரப்பி அலங்கரிக்க விரும்புகிறபடியா தேவ பிள்ளையை ஒப்புக்கொடு. எனது சத்தியத்தை கேட்டு விட்டு விட்டு போனோம். இன்னும் நம்ம பின்னாடி இருக்கிறத போல காணப்படும். தேவன் நம்மளை முந்தி அழைக்கிறார். ஒரு தேவனை போல முந்தி அழைக்கிறார். ஒரு தேவனை போல முந்தி அழைக்கிறார். ஏன் தெரியுமா? பூமியில் இருக்கும் போதே பிதாவின் வலது வருஷத்திலே குமாரன் நிற்பதையும் வானங்கள் திறக்கப்படுவதை நம்ம பார்க்கத்தக்கதா தேவன் இந்த நாட்களில் உதவி செய்வாரா, உதவி செய்கிறார். அதற்கு தேவன் கொடுத்தது போல கல்லெறியலாம். ஒருவேளை மன்னிக்கத்தக்கத சூழ்நிலை வரலாம், குணமாக்கப்படலாம். எதுவா இருந்தாலும் உமக்கு நேராக உத்தமமா உண்மையா நடக்க தேவனை உதவி செய்கிறார். ஆபிரகாமை பிரித்தெடுத்தது ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு உங்களை எண்ணி தேவன் பிரித்தெடுக்க விரும்புகிறார். அது வழியா இருக்கும், வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும், விட முடியாத சூழ்நிலையா இருக்கும். விட்டனா இன்றைக்கு தேவன் ஆபிரகாமை குறித்து பேசுவது போல என் சபையிலே என் பிள்ளைகள் என்னை குறித்து பேசுவார்கள், என் வீட்டுக்குள்ளே என் பிள்ளைகள் என்னை பற்றி பேசுவார்கள். நான் இருக்கிற நெருக்கடியில் என் ஜனங்கள் என்னை பற்றி பேசுவார்கள். எப்படி ஆபிரகாமை குறித்து தேவன் பேசுகிறானோ அப்படி வர ஜெனரேஷன் நம்மளை பற்றி பேசுவார். அதற்கு எதை விடணுமோ, எதை பிரிக்கணுமோ, எதை வெட்டணுமோ, எதை நறுக்கணுமோ அதெல்லாம் வெட்டி நறுக்கப்படுகிறாய். முழுமையாக ஒப்புக்கொள்ளுங்கள். தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுக, வழி நடத்துக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாட்களிலும் சேவானை குறித்தே தொடர்ந்து பார்க்க போற எல்லாமே பலத்துக்கு நேராய் தாழ்த்தி ஆண்டவரே, எங்கள் பார்வைகள் எல்லாம் பரலோகத்துக்கு நேராய் இருக்கட்டும். எங்களுக்கு முன்பாக இருக்கிற இயேசுவானவர் அந்த மொழியை பார்த்து நாங்கள் பயணம் பண்ணத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடுங்க ஆண்டவர். ஒரு மெத்து சேர்ந்து சொல்லவும், நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டவர்.